ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என்னெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் தான் ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்றைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம், காலங்கள்ன்ற விஷயத்தை பற்றி பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த காலங்கள் அப்படிங்கும்போது நமக்கு என்னெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், இந்த மாதிரி 3 காலங்களையும் ஒவ்வொன்றா பிரித்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு காலத்தையுமே என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு விஷயங்களாம் நமக்கு சொல்கிறாங்க. பாசிட்டிவில் எப்படி சொல்லலாம், நெகட்டிவில் எப்படி சொல்லலாம், இல்லை இன்ட்ரோகேட்டிவில் எப்படி சொல்லலாம் அப்படின்றத. ஸோ அப்போ பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி எப்படி எந்தெந்த சமயத்தில் கொண்டு வரலாங்கிறது தான். சரிங்களா. ஸோ அப்போது ஒருத்தர் ஒரு இடத்துல பேசுகிறாங்கன்னும் போது அவங்க பேசிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்கணும் அப்படிங்கும்போது அந்த பதிலை நீங்கள் எப்படி தரீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா. ஸோ எப்படி தரீங்கன்னா, பாசிட்டிவில் தரீங்களா, நெகட்டிவில் தரீங்களா, இல்லை இன்ட்ரோவில் தரீங்களா, அவங்க சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் யூ கேன் ஈவன் ரெஸ்பான்ஸ் இட். கரெக்டுங்களா. ஸோ அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி மட்டும் இல்லாமல் அஃபர்மேட்டிவ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஏன் சொல்கிறோம், அஃபர்மேட்டிவ் ஸ்கில்லுங்கிறது ஏன் சொல்கிறோன்னா, நீங்கள் பேசுகிறது பண்ணிட்டாங்க, பண்ணலை, பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி 3 அஃபர்மேட்டிவில் மாற்றி மாற்றி நம்ம சொல்லக்கூடாது. சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான ஆக்ஷன், இன்றைக்கான ரூல், என்ன சென்டென்சஸ் எப்படி எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்றைக்கான டென்ஸ் பார்த்தோம்னா ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், இதெல்லாம் இன்ட்ரோகேட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ் வரும்போது which is indicate positive and negative. ஸோ இதுதான் இண்டிகேட் பண்ணக்கூடியது. verb form V1, V2, V3, present, past, past participle. ஸோ இதுதான் நமக்கு verb formல வரும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்ஷன் வந்து ஃபயர் அப்படின்னு இருக்குது. ஃபயர் அப்படின்னா எல்லாருக்குமே என்ன தெரியும், தீ அப்படின்றது தெரியும். நெருப்பு அப்படின்னா, அல்லது நெருப்பு, ஃபயர். V2 and V3ல ஃபயர்டு, FIRED, ஃபயர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீக்கப்பட்டது. இப்போ நான் ஒரு லாஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருந்திருப்பேன், எந்த இடத்துல எந்த மாதிரியான விக்காபுலரிஸை பயன்படுத்தலாம், டிஃப்ரென்சியேஷன் மீனிங்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு வார்த்தை 2 விதமான அர்த்தங்கள் இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதே போல் தான், அதாவது ஃபயர் அப்படிங்கிறது தீ, நெருப்பு அப்படிங்கிறதுக்கு, அதை ஃபயர்டுன்னு வரும்போது நீக்கப்பட்டதுன்னு சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம், அந்த ஆஃபீஸில் அவங்க சரியாக ஒர்க் பண்ணாதனால அவங்கள ஹெச்ஆர் வந்து ஃபயர் பண்ணிட்டாருன்னும் போது ஃபயர்டில் அவங்க வெளில போயிட்டாங்க, நீக்கப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா. அதே மாதிரி நீங்கள் கேள்விகள், ஹவு டே யூ ஃபயர் மீ, நீ எப்படி என்னை வந்து எரிஞ்சு விழலாம், இல்லை எப்படி கேள்விகள் கேட்கலாம், இந்த மாதிரி அந்த மாதிரியும் பேசலாம். ஸோ எடுத்துக்கக்கூடிய விதங்கள் தான் இருக்குது. சரிங்களா. ஃபயர், ஃபயர்ட், ஃபயர்ட். verb form subject I, P, you, he, she, they, it. சப்ஜெக்ட்க்கு அப்புறம் ரூல். ரூலில் வந்து நமக்கு என்ன பண்ண போகிறோம், will or shall ப்ளஸ் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் பர்ஃபெக்ட் வரும்போது have ப்ளஸ் V3 which is indicate past participle. சரிங்களா. ஸோ இதுதான் நமக்கு ரூலில் வரும். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஸோ will they have fired at the elephant. அப்போ அவங்க யானையை நோக்கி என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபயர் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது. ஸோ அப்போ அவர்கள் யானையை
ஸோ அப்போது அவர்கள் யானையை சுட்டிருப்பார்களா அப்படிங்கிறது லைக் வந்து நம்ம ஃபயர்ட் அட் த எலிஃபெண்ட்டுங்கிறது நம்ம அந்த எலிஃபெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆக்ஷனை செய்கிறோம், எதிர்நோக்கி நம்ம ஆக்ஷன் செய்கிறோம், செயலை செய்கிறோம் ஃபயர்ட் அப்படின்னு. ஸோ அப்போ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, தே அப்படிங்கும்போது விச் இஸ் இண்டிகேட் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க, எலிஃபெண்ட்டை வந்து ஃபயர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாசிட்டிவில் இதுக்கு ஆன்சர் சொல்ல போகிறீங்கன்னா எப்படி சொல்லலாம், they will have fired at the elephant அப்படிங்கிறத பாசிட்டிவ்ல நம்ம சொல்லிடலாம். இதே நெகட்டிவ்ல நீங்க சொல்லணும்னா என்ன பண்ணலாம், they will not have fired. ஸோ அவன் என்ன பண்ணல, ஃபயர் பண்ணல. they will not have fired at the elephant. ஸோ அப்போ 3 விஷயங்கள். ஒரு விஷயங்கள் கேள்வி, ஃபயர் பண்ணாங்களா பண்ணலையா. 2வது விஷயங்கள் ஃபயர் பண்ணாங்க, சுட்டுட்டாங்க யானையை. 3வது விஷயங்கள் என்ன பண்ணிட்டாங்க, யானையை சுட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறோம். இப்போ ஃபயர் அப்படிங்கிறத தீ, நெருப்புன்னும் போது அதை எப்படி இன்னொரு வேறு மற்ற விஷயங்களை எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கான ஒர்க் ஃபார்ம் வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். நீங்களுமே இந்த ஃபயர்ட் அப்படிங்கிற ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு ஒரு 10 to 20 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.